ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமைன்னு வந்திருக்கக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா சேஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை துவங்கக்கூடிய நேரம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11:31 ஆரம்பமாகுது. மேலும் மே 27ஆம் தேதி காலை 9:09 வரைக்குமே இந்த திதியானது இருக்க போகுது. ஸோ சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையிலையும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடும் இந்த சேஷ்ட அமாவாசையானது வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா வட்ட சாவித்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் சனி ஜெயந்தியும் கொண்டாடப்பட இருக்குது. ஸோ இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து புனித நதிகளில் நீராடி தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைகளில் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ தானம் கொடுக்கறதுனால அளவற்ற அருளானது நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த சேஷ்ட அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்றதுனால அன்றைய தினம் பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறதோ அல்லது பித்ரு தோஷ சாந்தி செய்கிறதோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் பித்ரு பூஜை இதனால் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுமா. ஸோ முன்னோர்களுடைய ஆன்மா நம்மளை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நமக்கு அருள் கிடைக்கும். ஸோ அவங்க நமக்கு வாழ்த்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷ பாதிப்புகள் எல்லாமே குறைந்து துன்பங்கள் நீங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ சேஷ்ட அமாவாசையில் ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது. அதுவும் சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பார். சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா கிரகங்களும் ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய ராஜா ராணி மற்றும் இளவரசர் இந்த 3 பேருமே ஒரே ராசியில் தான் இருக்க போகிறாங்க. மேலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இதெல்லாம் இணையறதுனால பொது ஆதித்ய யோகமும் ஏற்படும். சந்திரனை தவிர சுக்கிரனும் மீனத்திலேயே உச்சத்தில் இருப்பார். ஸோ குரு சந்திரனை இருந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சொன்பா யோகமும் இருக்குது. அதே போல் சனி ஜெயந்தி சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குருவினுடைய ராசியான மீனத்தில் இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அம்சமாகவே இருக்க போகுது. இது எல்லாமே வரக்கூடிய மே 26ஆம் தேதி அன்றைக்கி தாங்க இருக்குது. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதி அற்புதமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. இவ்வளவு சிறப்புமிக்க அமாவாசைக்கு அப்புறமா நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது கட்டாயமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் இருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது. அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களாலும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலும் சரிங்க ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த டைமில் உங்களுக்கு ராகு ரொம்பவே சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே ஏற்படாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய மன உறுதி உங்ககிட்ட அதிகமாகுமே தவிர எப்போதும் எதையும் பார்த்து நீங்கள் பயந்தோ ஒதுங்கியோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சுக்கிரனும் பார்த்திங்கன்னா கூட சாதகமாக இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு புதுசாக ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள்லாம் இருக்குது. அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கு கௌரவம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும். நிறைய பேர்கிட்ட கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ரொம்பவே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. வாழ்க்கை துணையாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தான் இருக்க போகுது. அதே போல் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்தாரோடைய அவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் ரிஷபராசி நேயர்கள் பழசாக ஏதாவது வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். புதுசாகவே உங்களால் வாங்க முடியும். இல்லைனா அதை மாற்றுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சி இது எல்லாமே
எல்லாமே கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிரமப்பட்டீங்க அப்படின்னா அனுகூலமான பலன்களை வந்து பார்க்க முடியும். அதனால் எதையுமே வந்து பார்த்து பயந்தோ ஒதுங்கியோ வந்து போயிடாதீங்க. ஸோ எல்லாமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ஸை வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும், எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதே போல் அலுவலகத்துலேயும் அப்படி தான். இந்த காலகட்டங்களில் வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன் சொல்லப்போனால் நேரங்காலம்லாம் பார்க்காம நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டி இருக்குங்க. நல்லா உழைக்க வேண்டி இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ, எந்த வேலைகளை நீங்களே வந்து செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். ஸோ யாரையுமே நம்பி எப்போதும் எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நீங்களே செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய ஆதாயம் வந்து கிடைக்கும். அதிகாரிகள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பேசுங்க. அவங்கள்ட்ட வந்து எந்த மாதிரி பேசுனா நம்மளுடைய காரியத்தை சாதிக்க முடியுமோ அப்படி வந்து பேசணும். எல்லாருக்கிட்டையுமே வந்து கோபப்பட்டோ அதிகாரத்தை வந்து செலுத்துகிறோம் அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். அதனால் அதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. எந்த டைமில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் வந்து வாழ முடியும். அது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் வந்து முன்னேற்றம் இருக்கும். அதுவும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து பார்ப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னேற்றம் தான். இனி எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலுமே கூட இனி எல்லாமே உங்களுக்கு ஏறிமுகம் தான். எல்லாம் நல்லா நடக்கும். புதுசாக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் வந்து முடியும். அதனால் புதுசாக இது செய்யலாமா, நல்லா வருமா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்ல. கிரக அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் சின்னதாக ஒரு மூமெண்ட் பண்ணிங்கனாவே போதும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த டைமில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஸோ ரிஷபராசி நேயர்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு பலன்களை பார்க்க முடியுங்க. கட்டாயமாக நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது லோன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து பேங்க்குக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா வங்கி கடன் உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கும். வங்கியினால் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வந்து ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் என்ன ஒரு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போய் அந்த கடன் உதவிகளை வந்து அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் வாங்க முடியும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நீங்களும் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்க முடியும். நினச்ச நேரத்துக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் பொழுது எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கவும் முடியும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும். நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் காத்துட்ருக்குங்க. ஏன்னா குடும்பம் அப்படிங்கும் பொழுது அன்பு இருக்கணும், ஆதரவு கிடைக்கணும். இது ரெண்டுமே குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா வேற என்ன வேணும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். ஸோ எல்லா வகையிலுமே பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டைமிங்காக தான் இருக்குது. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படத்தாங்க செய்யும். ஏன்னா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இல்லாத இடம் கிடையவே கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவை வந்து பெற்றுக்கோங்க, அனுசரணையை வந்து நடந்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, நான் அலுவலகம் போயிடுவேன், ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தாங்க இந்த டைமில் வந்து கிடைக்க இருக்குது. ஏன்னா இந்த டைமில் எல்லா விஷயங்களிலுமே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ஸோ அதனால் எந்த ஒரு கவலையுமே வந்து தேவையில்லாதது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லா கிரக அமைப்புகளும் சரியாக இருக்குது. ஏன்னா வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த வருடத்திலே வந்து பயிற்சியாகி இருக்கிறது உங்களுக்கு மற்றும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது இது மாதிரி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா மாதாந்திர கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. இனி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தாலுமே நம்பிக்கையோடு செய்தோம் அப்படின்னாலே போதும், நமக்கு நல்ல பலன் தான் வந்து கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களை தொடர்ந்து சிவபெருமான் வழிபாடுகள் செய்யுங்க, கூடவே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இந்த 2 வழிபாடுகளும் உங்களுக்கு நிறைய சுப பலன்களை வந்து அதிகரித்து கொடுக்கும். ஸோ கட்டாயமாக இந்த டைமில் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய மே 26 அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு பணவரவு கிடைப்பதற்கும் பண தேவைகளில் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி
அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய ஆசைகள் கிடைத்து பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.